பாருங்க மக்களே, இப்போ நம்ம வந்து வீட்டு வைத்தியம் தான் பார்க்க போகிறோம். வேப்பலை வச்சு செய்ய போகிறோம். இப்போ எல்லாம் சம்மர் லீவ் எல்லாம் பசங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. பசங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. ஸோ சிம்பிளாக ஒரு மெடிசன் இதுதான் வந்து நான் சொல்ல போகிறேன். வேப்பலை வச்சு என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. வேப்பலை எடுக்கும்போது இந்த மாதிரி பெரிய இலையாக எடுக்காதீங்க. கொழுந்துன்னு சொல்லுவாங்க, அதாவது இளந்தளிர், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து நம்ம செய்யணும். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ இதை அப்படியே வந்து கழுவிட்டேன். இதை அப்படியே உருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உரல் வச்சு பண்ணணும். வேப்பலையை இதில் போட்டுருங்க. ஒரே ஒரு பூண்டு, அதே மாதிரி ஒரு சிட்டிகைக்கு பெருங்காயம், அவ்வளோதான். ஸோ 2 சீரகம், மிளகு, ஒரு 2 மிளகுன்னு சொல்லுவோம். ஆனால் அப்புறம் கணக்கு பண்ணி பார்க்காதீங்க, ஒரு 4-5 மிளகு இருக்கும். சொல்கிறது அப்படி சொல்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து இடித்து நைஸாக அரைச்சிட்டு தண்ணி கொஞ்சமாக தெளிச்சிட்டு வடிகட்டி எடுக்கணும். சரி, போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாம் நல்லா இடிச்சிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதிலே வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன். சில பேருக்குலாம் வந்து முகத்தில் வந்து தேம்பல் மாதிரி வரும். தேம்பல் ஏன் வருதுன்னா, வயிற்றில் பூச்சி இருந்தால் மட்டும்தான் தேம்பல் வரும். சில பிள்ளைங்கள்லாம் வந்து சாப்பிடாது. இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் நிறைய சாப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் வயிற்றில் வந்து பூச்சிங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து இந்த வேப்பலை, பூண்டு, மிளகு, சீரகம், பெருங்காயம் எல்லாம் போட்டு இப்படி அரைச்சிட்டு வடிகட்டி கொடுங்க. வாரத்தில் ஒரு நாள் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்கிறதுனால இதெல்லாம் செய்யலாம். தொட்டதுக்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதெல்லாம் வேண்டாம். இது வீட்டு வைத்தியம். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு தடவை இதை வந்து அரைச்சிட்டு உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க. இப்போ அது மாதிரி சாப்பிட மாட்டாங்க பசங்க. ஸோ இது பாருங்கள், அரைச்சாச்சு. இது குழந்தைங்க தான் இல்லை, எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம். வீக்லி ஒன்ஸ் வந்து கொடுங்க. சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தை கூட வயிற்றில் பூச்சி இருந்தால் தான் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கனாலே வந்துட்டு மோஷனில் வந்து பூச்சியெல்லாம் வந்துடும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வடிகட்டி எடுத்துக்கோங்க. சரி, நல்லா இது பாருங்கள், இந்த திப்பி மட்டும் நின்றுடும். பெரியவங்களாக இருந்தால் நீங்கள் இதை அப்படியே அரைச்சிட்டு கூட உருண்டை பிடிச்சி கூட கொடுத்துடலாம். குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க. இப்போ பாருங்கள், இதை அப்படியே குடிச்சிடலாம். இது குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு தண்ணிலாம் குடிக்கக்கூடாது. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் தேனோ இல்லை சர்க்கரையோ கொடுங்க. பாருங்கள் மக்களே, இப்போ வந்து வடிகட்டி எடுத்தாச்சு. ஸோ இதை அப்படியே குடிச்சிடுறேன் பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க.